அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் பொருள்களை பார்ப்போம். கேரட்டு, கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, சீனரக்காய், வாழைக்காய், அவரைக்காய், புடலங்காய் ஒரு பீஸ் சின்னதாக, மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. நம்ம இது காய்களை வேக போட்டுக்கிட்டுவோம். மசாலாவுக்கு தேங்காய், மிளகாய் 4 மிளகாய் வச்சுருக்கேன், 2 வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சின்ன சீரகம் வச்சுருக்கேன், வெங்காயம். நம்ம இப்போ இந்த காய்கறிகளை வேக போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். அவியலுக்கு வெங்காயத்தை சேர்த்து அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மசாலா பூண்டு, சீரகம், மிளகாய், தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சு. வெங்காயத்தை இது கூட கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கு. தண்ணி ஊற்றக்கூடாது, அதில் உள்ள ஈரத்துலேயே பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காயை பாத்திரத்தில் வேக போடுவோம். இதிலே கடலைப்பருப்பு போட்டும் செய்வாங்க. நான் இன்னைக்கு பருப்பு போடலை. பருப்பு பிடிக்குங்கிறவங்க பருப்பு போட்டு செஞ்சுக்குவாங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம ஒரு 2 டம்ளர் கணக்கு பண்ணி ஊற்றிக்கிடுவோம். காய் ஒரு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு கொதி வரட்டும். போட்டிருக்கோம், அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. காய் நல்லா 3/4 வேக்காடு வெந்துட்டு இப்போ நமக்கு இந்த போட்டிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு அந்த ராஸ்மல் போகிறதுக்காக பச்சை வாசனை போட்டு நம்ம இதில் மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம அவியலுக்கு தாளிப்பு போட்டுக்கணும். இப்போ காய் நல்லா இப்போ ரொம்ப குழைவு இல்லாமல் இந்தளவு பார்க்குறதுக்கு காய் தெரியும். இதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் வாசனை ஜம்முன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காயை ஒரு பிரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவியலை மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அவியலை கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது, மணமாக இருக்குது, தேங்காய் எண்ணெய் வாசம் நல்லாயிருக்கு. நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.